ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 9/1/2026 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதராக இருக்கக்கூடியவர் ஆதிபிதா பிரஜாபிதா பிரம்மா அப்படின்னு இனிமையான குழந்தைங்களே அப்படின்னு சொல்லி பாபா சொல்கிறார் இல்லையா? அப்படிப்பட்ட பிரம்மா, அதாவது சிவபாபாவுக்கு குழந்தையாக இருக்கிறது அது ரொம்ப கிரேட். அடுத்தது பிரம்மா பாபாவுக்கு குழந்தையாக இருக்கிறதும் சாதாரண விஷயம் கிடையாது இல்லையா? கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதர், தர்ம பிதாக்களுக்கெல்லாம் ஆதி பிதாவாக அவர் இருக்கிறார். ஸோ அவருடைய தொழிலை பற்றி குழந்தைகளாகி உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா அது எவ்வளோ போதையை கொடுக்கணும் இல்லையா? இப்போ பைபிள் குரானில் ஆதாம் இருக்குது, ஆனால் ஆதாமுக்கு அவங்க ஒன்றும் பெரிய மரியாதை கொடுக்கறது கிடையாது. இப்போ அவங்களுக்கு தெரியல ஆதாமை பற்றி இல்லையா? கேள்வி, நம்ம செய்கிற கர்மங்களை எல்லாம் உயர்ந்த கர்மமாக சிறந்த கர்மமாக ஆக்கிக்கிறதுக்கு என்ன யுக்தி கடைபிடிக்கணும் தெரியுமா? எந்த கர்மம் செஞ்சாலும் பாபா கிட்டேருந்து மறைக்காமல் செய்யுங்க. அப்போ உயர்ந்த கர்மமாக தான் செய்வீங்க இல்லையா? சாதாரண கர்மம் விகார கர்மம் செய்ய மாட்டீங்க. பாபா பார்த்துட்டு இருக்கிறாரு, பாபா கிட்ட எல்லாத்தையும் நான் ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் கர்மம் உயர்ந்த கர்மமாக தான் இருக்கும். ஸோ அப்படி பாபாவுடைய வழிகாட்டுதலின்படி ஸ்ரீமத் படி தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்கிறீங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு காரியமும் கண்டிப்பாக சிறந்ததாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா நம்மளுடைய சத்தியுகத்தின் பதவி எல்லாமே நம்ம இப்போ செய்கிற கர்மத்தை பொறுத்தது தான். உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுக்க தான் பாபா வர்றார். இந்த கர்மத்தின் மூலமாக தான் அங்கே செமிப்பாகுது, வெறும் ஞானத்தின் மூலமாக இல்லை. அந்த ஞானத்தை கர்மத்தில் அப்ளை பண்ணிங்களா? யாராவது பாவக்காரியம் செஞ்சு பாபா கிட்ட மறைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு 100 மடங்கு தண்டனை கிடைக்கும். ஏன்னா அந்த நீங்கள் மறைக்கிறீங்கனாலே என்ன அர்த்தம்? மறுபடியும் அதை செய்யவும் செய்வீங்க. ஒரு தடவை பாபாட்ட தெரியாமல் பண்ணியாச்சு, இப்போ மறுபடியும் என்ன தெரியவா போகுது அப்படின்னு அந்த பாவத்தை அதிகப்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. அப்போ என்ன ஆகும்? பாபா கிட்ட யோகா கட்டாயிடும். பிறகு இந்த மாதிரி பாபா கிட்ட மறைக்கிறவங்களுக்கு சர்வநாசம் ஏற்படும்ன்றார். அதனால் உண்மையான தந்தைக்கிட்ட உண்மையாக இருங்க, பாபா கிட்ட எதையும் மறைக்காதீங்க. இதோடைய நினைவாக தான் லௌகிகத்தில் கூட கணவன் மனைவிக்கு இடையில் எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாதுன்னுவாங்க. ஸோ பாபா நம்மளுடைய கணவன் தானே, அவர் அவரை பற்றி எல்லாத்தையும் நம்மக்கிட்ட சொல்கிறார். உலகம் அவர் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அப்படி அடிமுடி காண முடியாத அளவுக்கு இருக்கிறார் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்து வச்சுருந்தாங்க. பாபா நான் அப்படிலாம் கிடையாதுன்றார். எல்லார் மனசில் இருக்கிறதும் கடவுளுக்கு தெரியும்னுவாங்க. பாபா சொல்கிறார் எனக்கு அப்படிலாம் தெரியாது. ஸோ அவரை பற்றி எல்லாத்தையும் சொல்கிறார். இப்போ நீங்களும் சொல்லணும். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான அருமையான குழந்தைங்க இந்த பழைய உலகத்தில் இப்போ நாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கான பிரயாணிகள் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் மனிதர்கள் எப்படி புரிஞ்சிருக்கிறோங்க? இன்னும் 40,000 வருஷம் நாம் இங்கே இருப்போம், ஏன்னா 40,000 வருஷம் இன்னும் கலியுகம் இருக்குது அப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நமக்கு தெரியும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது, நிச்சய புத்தி இருக்குது. அதனால் இந்த விஷயங்களை நாம் மறக்கக்கூடாது. பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறீங்க, இந்த உண்மையை தெரிஞ்சு உட்காந்துட்டு இருக்கிறீங்கன்னா உள்ளுக்குள்ளே அப்படியே மெய் சிலிர்க்கணுன்றார் சந்தோஷத்தில். இந்த கண்ணால் பார்க்குற எல்லாமே அழிய போகுது. அதனால் இங்கே இருக்கிற எதன் மீதும் நமக்கு பற்று கிடையாது, ஆசை கிடையாது. ஆனால் அழிவற்றது ஆத்மா. இங்கே இருக்கக்கூடிய இதிலிருந்து பற்று நீக்கிறதன் மூலமாக தான் சொர்க்கத்தின் ஆரம்பத்திலே போய் சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிக்க போகுதுன்றதும் மைண்டில் இருக்கணும். ஆத்மாவாகிய நாம் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறோம் அப்படின்னு இப்போ புத்தியில் இருக்குது. இப்போ நம்மளை பாபா மறுபடியும் பரந்தாமத்துக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா பழைய உலகம் முடிய போகுது. அந்த நேரம்தான் பாபா புது உலகத்தை உருவாக்குறதுக்காக வரார். புது உலகத்திலிருந்து பழசாகவும்
பழைய உலகத்திலிருந்து புதுசாகவும் இந்த உலகம் திரும்ப திரும்ப மாறிக்கிட்டே இருக்குதுன்ற இந்த சக்கரம் பற்றிய ஞானம் உங்கள் புத்தியில் இப்போ இருக்குது. நாம் பல முறை இந்த சக்கரத்தில் சுற்றி வந்திருக்கிறோம், புதுசாக சுற்ற போகிறது கிடையாது. இப்போ ஒரு கல்பம் முடியுது, அடுத்த கல்பம் ஆரம்பிக்க போகுது. ஸோ இந்த பழைய உலகத்தை விட்டுட்டு பிறகு நீங்கள் புது உலகத்துக்கு போயிடுவீங்க. அங்கே ரொம்ப கம்மியானவர்கள் தான் இருப்போம், தேவதைகளாக இருப்போம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய பாவம் நிறைந்த மனிதர்கள் அங்கே இருக்க மாட்டாங்க. அப்போ மனித நிலையிலிருந்து தேவதையாகிட்டு இருக்கிறோம், தெய்வீக நிலையை அடைஞ்சிட்டு இருக்கிறோம். இதில் உறுதியான நிச்சயம் இருக்குது தானே. மற்றபடி எல்லாமே கர்மங்களை பொறுத்து இருக்குது. ஸோ நான் தேவதை ஆகிட்டு இருக்கிறேன்ற அந்த நிச்சய புத்தி இருந்தால், அதுக்கு நான் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன்ற நிச்சய புத்தி இருந்தால் உங்கள் நடத்தை இப்போவே தெய்வீகமாக தான் இருக்கும். அதை பொறுத்து தான் அங்கே பதவி. மனிதர்கள் தப்பான காரியம் செஞ்சால் கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே உறுத்தும் இல்லை. அதனால் இந்த பிறவியில் அந்த மாதிரி எந்த ஒரு பாவமும் செய்யலை தானே அப்படின்னு பாபா கேட்குறார். குறிப்பாக பாபா குழந்தை ஆன பிறகு இல்லையா, அதுக்கு முன்னாடி இருந்தது அது பாபா கிட்ட நம்ம சொல்லிவிடுவோம். இனி பண்ணாமல் இருக்கிறீங்களா? ஏன்னா இது சீச்சி ராவணராஜ்யம், டக்கு டக்குன்னு பாவம் செய்ய வச்சிடும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லையா. சிவனடியார் வேஷத்தில் ராவணன் வரான் அப்படின்னா தம் பாபா குழந்தைங்க ரூபத்திலே வந்து தப்பு பண்ண வைக்கிறான். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இது இருக்கிறதே சீச்சி ராவண ராஜ்யமாக. ராவணன்ற பேர் எதுக்கு சொல்லப்படுது அப்படின்னு உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ராமராஜ்யம் வேணும் அப்படின்னு காந்தி கூட சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அந்த ராஜ்யம் இப்போ வரப்போகுது. ராவணனை அழிச்சிட்டா இது ராமராஜ்யம் ஆகிடும். ஆனால் காந்திக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ ராமராஜ்யம்னா என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ கூட ராமராஜ்யத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் ராமராஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு இந்த எல்லையற்ற தந்தை தான் புரிய வைக்கிறார். இங்கே இருக்கிறதோ இருண்ட உலகம். இப்போ எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு ஆஸ்தி கொடுக்கிறார். நீங்கள் இப்போ பக்தி செய்கிறது கிடையாது, பாபாவுடைய உதவிக்கரம் உங்களுக்கு கிடைச்சிருக்குது. அந்த சொர்க்கத்தை ஆஸ்தி அடையிறதுக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் வந்திருக்கிறார். ஏன்னா பாபாவுடைய உதவி இல்லாமல் நீங்கள் விகார கடலில் தான் மூழ்கி இருந்தீங்க இவ்வளோ நாளாக. இந்த கரையை கடக்கணும்னா பாபா கரத்தை பிடித்தால் தான் முடியும். நேற்று கூட சொன்னார் இல்லையா, குற்றப்பார்வை பாபா நினைவு இல்லாமல் மாறாது அப்படிங்கிறார். ஸோ அந்த பாபா நினைவு இருந்துக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் தப்பிக்க முடியும். ஸோ இந்த பாபா நினைவுன்ற படகுன்னு வச்சுக்கோங்க, இது விஷக்கடல். படகு இல்லைன்னா மூழ்கிடுவீங்க. நினைவில் இருக்கிற வரைக்கும் அந்த படகு இருக்கும், நினைவு இல்லைன்னா படகு காணாமல் போயிடும், விழுந்துருவீங்க. எச்சரிக்கையாக இருக்கணும். ஸோ அரை கல்பம் பக்தி தான் இருந்தது, இப்போ தான் ஞானம் கிடைக்கிது. இது மூலமாக தான் நீங்கள் புது உலகத்துக்கு சத்தியகத்துக்கு போகிறீங்க. நாம் பாபாவை நினைவு செஞ்சு தூய்மை ஆகிடுவோம் அப்படின்ற நிச்சய புத்தி இப்போ உங்களுக்கு இருக்குது. பிறகு தூய்மையான ராஜ்யத்தில் வந்து ராஜ்யம் பண்ணுவீங்க. அதுவும் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் மட்டும்தான் இந்த ஞானம் உங்களுக்கு கிடைக்கிது. இதுக்கு முன்னாடியும் கிடையாது, இதுக்கு அப்புறமும் ஞாபகம் கிடைக்காது. இந்த ஞானம் இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் கிடைக்கிது. இந்த புருஷோத்தம சங்கமயுகத்தில் தான் நீங்கள் சீச்சியாக இருந்த நீங்கள் இப்போ அழகாக ஆகுறீங்க. முள்ளாக இருந்த நீங்கள் மலராக ஆகுறீங்க. யார் உங்களை ஆக்குறார்? பாபா ஆக்குறார். ஸோ அந்த தந்தையை நாம் தெரிஞ்சிருக்கிறோம். பாபா நமக்கு
எல்லையற்ற தந்தை, ஆத்மாக்களின் எல்லையற்ற தந்தை. லௌகீக தந்தையை ஒன்றும் எல்லையற்ற தந்தைன்னு சொல்ல மாட்டாங்க. பரலோக தந்தை ஆத்மாக்களின் கணக்குப்படி எல்லா ஆத்மாக்களுக்கும் தந்தை இல்லையா? நம்ம இதுவரைக்கும் அனுபவிக்கிற அத்தனையும் பாபா கொடுத்தது. பாபா தூய்மையாக்கினார், தூய்மையாக்கினதோடைய பலனாக தான் எல்லாம் கிடைக்குது. சரி, இப்போ பிரம்மாவுக்கும் தொழில் இருக்கணும்ல. ஏன்னா எல்லாருடைய தொழில் பற்றியும் இப்போ குழந்தைங்களுக்கு தெரியும். விஷ்ணுவுடைய தொழிலும் தெரியும். எவ்வளோ அலங்காரத்தோடு இருக்கிறார். சொர்க்கத்தின் அதிபதி இல்லையா? அதனால்தான் அலங்காரத்தோடு இருக்கிறார். ஆனால் பிரம்மாவுக்கு எந்த அலங்காரமும் கிடையாது. ஏன்னா அவர் சங்கமயுகத்தில் இருக்கிறார், சந்நியாசத்தில் இருக்கிறார், எல்லையற்ற சந்நியாசியாக இருக்கிறார். மூலவதனம், சூக்ஷ்மவதனம், ஸ்தூலவதனம், இதை பற்றிய ஞானமும் இப்போ தான் நமக்கு தெரியுது. ஸோ சங்கமயுகத்தில் தான் இந்த ஞானம் கிடைக்கிது. அதிலும் சூக்ஷ்மவதனம் சங்கமயுகத்தில் தான் இருக்குது. பழைய உலகத்துக்கும் புது உலகத்துக்கும் இடையில் இந்த சங்கமயுகம் உருவாகுது பாபா வர்றதுனால. ஹே பதித்த பாவனரே வாங்க அப்படின்னு பாபா கூப்பிட்றாங்க. பதித்தம்னா அழுக்கு, பாவனம்னா தூய்மை. ஸோ பதித்த பாவனரேனா அழுக்காக இருக்கிறவங்களை தூய்மையாக்குவாரே வாங்கன்னு கூப்பிட்றோம். தூய்மையான உலகன்றது புத்தம் புதிய உலகம், சொர்க்கம், சத்யுகம். இப்போ நாம் இருக்கிற இந்த பழைய உலகம் தான் தூய்மை இல்லாத உலகம், தூய்மையற்ற உலகம். ஸோ தூய்மையற்ற உலகத்தை தூய்மையான உலகமாக மாற்றுறது தான் எல்லையற்ற தந்தையுடைய நடிப்பு. ஸோ அவர் தான் படைப்பவர் மற்றும் இயக்குனர். நமக்கு டைரக்ஷன் கொடுத்து இயக்குறார். எல்லோரும் அவரை ஏற்றுக்கிறாங்க இல்லையா? கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவருக்குன்னு ஏதாவது ஒரு காரியம் இருக்கும் இல்லை? காரியம் செய்யாமல் அவரை உயர்ந்தவர்னு சொல்ல முடியும். ஆனால் அவர் மனுஷன் கிடையாது. காரணம், அவரை மனிதன் சொல்ல மாட்டோம். அவருக்கு சரீரமே கிடையாது எப்போவுமே. மற்றவங்க எல்லாரையும் ஒன்று மனிதன்னு சொல்லுவாங்க, இல்லை தேவதைன்னு சொல்லுவாங்க. சொர்க்கத்தில் இருந்தால் தேவதை, நரகத்தில் இருந்தால் மனுஷன். ஆனால் சிவபாபாவை மனுஷனும் சொல்ல முடியாது, தேவதைன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா மனிதனாக இருக்கிறதுக்கும் உடம்பு வேணும், தேவதையாக இருக்கிறதுக்கும் உடம்பு வேணும். பாபாவுக்கு சரீரமே கிடையாது. தற்காலிகமாக இந்த பிரம்மாவுடைய உடம்பை கடனாக எடுத்துருக்கிறார். அதுவும் தற்காலிகமாக தான், விட்டு போயிடுவார். அதனால் அது அவருடைய உடம்பு கிடையாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு நான் உடம்பு இல்லாமல் எப்படி ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்க முடியும்? இது தெரியாமல் மனிதர்கள் என்ன கல்லில் மண்ணிலலாம் இருக்கிறதா சொல்லிடுறாங்க. ஆனால் நான் உண்மையிலே எப்படி வரேன் அப்படின்னு குழந்தைகளுக்கு நீங்கள் தான் புரிஞ்சிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் தான் என்கிட்ட ராஜயோகம் கற்றுக்கிறீங்க. ஏன்னா இந்த ராஜயோகத்தை எந்த மனுஷங்கிட்டையும் கற்றுக்க முடியாது, எந்த மனுஷனுக்கும் தெரியாது. தேவதைகள் சத்யுக ராஜ்யத்தை எப்படி அடைஞ்சாங்க? அவங்க ஒன்றும் சண்டை போட்டு அடையலை. சண்டை போட்டு அடையாததுனால தான் அவங்கள வணங்குறோம். சண்டை போட்டு ராஜ்யத்தை அடைந்தவர்களை யாராவது கோயில் கட்டி கும்பிட்றாங்களா, வணங்குறாங்களா? ஸோ கண்டிப்பாக புருஷோத்தம சங்கமயுகத்தில் சிவபாபா கிட்ட அவங்க ராஜயோகம் கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. கற்றுக்கிட்டு அடுத்த யுகத்தில் ராஜ்யத்தை அடையிறாங்க, சத்யுகத்தில். ஸோ அதனால் இதை நினச்சி குழந்தைங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். எந்த ராஜ்யத்தை லக்ஷ்மி நாராயணன் அடைந்தார்களோ அதே ராஜ்யத்தை அடையிறதுக்காக அவர்கள் படித்த அதே ராஜயோகத்தை அதே கடவுள்கிட்ட நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ராஜ்யத்தை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்ற அளவற்ற குஷி இருக்கணும். நாம் இப்போ 84 பிறவி சக்கரத்தை முடிச்சிட்டோம். பாபா கல்பமாக வரார். இது அநேக பிறவிகளுடைய கடைசி பிறவி அப்படின்னு பாபா சொல்கிறார். சத்யுகத்தில்
இளவரசனாக இருந்த அதே ஸ்ரீகிருஷ்ணர் தான் 84 பிறவி சக்கரம் மறுபடி சுற்றி வர்றார். வந்து பிரம்மாவாகிறார் 5,000 வருஷம் கழிச்சு. மறுபடியும் ஸ்ரீகிருஷ்ணர் ஆகிறார் ஞானத்தை எடுத்து. ஸோ இந்த 84 பிறவி கிருஷ்ணருக்கு தான் சொல்ல முடியுமே தவிர சிவனுக்கு சொல்ல முடியாது, நாம் சொல்ல மாட்டோம். ஆனால் உங்களையும் வரிசைக்கிரமமாக தான் இந்த ரகசியத்தை தெரிஞ்சிருக்கிறீங்க. மாயை ரொம்ப ரொம்ப கடுமையானது, யாரையும் விடுறது கிடையாது. இந்த பாபா நல்ல முறையில் இதை தெரிஞ்சிருக்கிறார். தந்தை மனசில் இருக்கிறதெல்லாம் நம்ம சொல்லாமலே தெரிஞ்சுக்குவார், அந்தர்யாமி அவர் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க செய்கிற செயல் மூலமாக பாபா தெரிஞ்சிக்க முடியும். இவங்க பாபா நினைவில் இருக்கிறாங்களா, ஞானத்தை தாரணை பண்ணுறாங்களா, குணம் மாறிடுச்சா அப்படின்ட்டு நியூஸ் வருது இல்லையா. ஸோ மாயை ஒரேடியாக பச்சையாக விழுங்கிறது குழந்தைங்கள. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. ஆனால் குழந்தைங்களுக்கு இது தெரியறது கிடையாது, பாபாவுக்கு எல்லாமே தெரியும். அதனால தான் எச்சரிக்கை கொடுக்குறார். ஆனால் இதை மனிதர்கள் பக்தியில் என்ன பண்ணிட்டாங்க, கடவுள் அந்தர்யாமி, நாம் நினைக்கிறது அவருக்கு தெரியாதா அப்படின்னு நினைக்கிறாங்க. பாபா சொல்றார், தெரியாது, நான் ஒன்றும் அந்தர்யாமி கிடையாது, அவங்கவுங்களுடைய நடத்தை மூலமாக தெரியுது, ரொம்ப சீச்சி நடத்தையில் நடக்கிறாங்க. ஸோ அதனால தான் பாபா ஒரு சிக்னலும் கொடுக்குறார், மைண்டில் வந்தாலும் கர்மேந்திரத்தில் எடுத்துகிட்டு வந்துடாதீங்கன்ட்டு. கர்மேந்திரத்தில் பாவம் செய்யும்போது தெரிஞ்சிடும் வெளியில் இல்லையா. ஏன்னா நாளைக்கு கேட்பாங்களே இவன் தப்பு பண்ணலையான்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு தான் சொல்கிறார், மைண்டில் அதை எரிச்சிடுங்கன்றார். பாபா நினைவில் இருந்து எரிச்சிடணும், எண்ணத்திலும் வராத மாதிரி பண்ணிடணும். ஏன்னா எண்ணத்தில் வந்துச்சுன்னா ஒரு டைம் இல்லைனாலும் ஒரு டைம் நடத்தையில் வந்தே தீரும். பாபா குழந்தைங்களை எச்சரிக்கிறார், மாயைக்கிட்டேருந்து ரொம்ப எச்சரிக்கையாக விலகி பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா மாயா ஏதோ ஒரு ரூபத்தில் குழந்தைங்களை வீங்கிடுது. ஸோ இருந்தாலும் பாபா புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இருந்தாலும் குழந்தைங்க புத்தியில் பதிய மாட்டேங்குது, திரும்ப திரும்ப மாயைனால விழுங்கப்படுறாங்க. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக காமம் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய எதிரி. நாம் அந்த விகாரத்தில் விழுந்துட்டு இருக்கிறோன்னு கூட தெரியாமல் விழுந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார் பாபா. ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், அந்த மாதிரி மனசில் கூட சின்ன சலனம் வந்துடுச்சு, தப்பு நடந்துடுச்சு அப்படின்னா பாபா கிட்ட தெளிவாக சொல்லிவிடுங்க, மறைக்காதீங்க பாபா கிட்ட. இல்லாட்டினா 100 மடங்கு பாவம் ஆகிடும், இல்லை அது அப்படியே கண்டினியூஸாக போயிடும். பிறகு கர்மேந்திரத்திலே வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவீங்க. பிறகு உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருக்கும், ஒரேடியாக விழுந்துடுவீங்க. உண்மையான தந்தை கிடச்சிருக்கிறாருன்னா அவர்கிட்ட முற்றிலும் உண்மையாக இருக்கணும் இல்லையா. ஸோ இதை தான் கடவுள் முன்னாடி ஆதாம் ஏவாள் நிர்வாணமாக நின்னாங்க, துரியோதனன் அவங்க அம்மா முன்னாடி நிர்வாணமாக வர சொன்னாங்கன்றதெல்லாம் ஒளிவு மறைவு இல்லாமல் இருக்கிறதுன்னு அர்த்தம். ஸ்தூலமான நிர்வாணம் இல்லை, எதையும் மறைக்கக்கூடாது பாபா கிட்ட அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா ரொம்ப ரொம்ப நஷ்டம் ஏற்பட்டுடும் இல்லையா. டாக்டர்கிட்ட நோயை மறைச்சா யாருக்கு நஷ்டம்? நோய் குணமாக தான் டாக்டர்கிட்ட போகிறீங்க, அப்போ நோயை சொல்லணும்ல. அதே மாதிரி இந்த விகார நோயை நீக்கிறதுக்கு தான் பாபாட்ட வந்துருக்குறோம். அப்போ என்னென்னலாம் இருக்குதுன்னு பாபா கிட்ட சொல்லணும்ல. நீங்கள் மாயை இந்த நேரத்தில் ரொம்பவுமே கடுமையாக இருக்குது. இது ராவணனுடைய உலகம். நாம் இந்த பழைய உலகத்தை ஏன் நினைக்கணும் இல்லையா. மாயையும் கடுமையாக இருக்குது, இது நம்ம உலகமும் கிடையாது. பாவம் மேலே பாவம் செய்ய வச்சு தண்டனை மேலே தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கிற இந்த பழைய உலகத்தை நாம் எதுக்கு நினைக்கணும்? ஸோ நாம் புது உலகத்தை நினைப்போம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா இப்போ அங்கே தான் போயிட்டு இருக்கிறோம். அதுதான் ஆனந்தமான உலகம், இது துக்கம் நிரம்பிய உலகம்.
இங்கே இருக்கிற விஷயத்தை கேட்குறீங்க, பார்க்குறீங்க, படிக்கிறீங்க, நினைக்கிறீங்க, எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அங்கே இருக்கிற விஷயத்த கேளுங்க, நினைங்க, பேசுங்க, சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அங்கே போயிட்டு இருக்கிறோன்ற அந்த போதை இருக்கணும். பாபா புது வீடு கட்டுறாரு, அதாவது லௌகிக அப்பா வீடு கட்டுறாருன்னா நமக்காக புது வீடு உருவாகிட்டு இருக்குதுன்னு குழந்தைங்க சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நமக்காக பாபா கட்டுற எல்லையற்ற வீடு சொர்க்கம். அப்போ அந்த சந்தோஷம் இருக்கணும்ல. வீட்டை இடித்து மீண்டும் கட்டி எழுப்பேன்ட்டு பைபிளில் இருக்கும் இல்லையா? பழைய உலகத்தை அழித்து புது உலகமாக பாபா உருவாக்குறார். அது உருவாகிட்டு இருக்குது. இப்போ கண்டிப்பாக சொர்க்கத்தில் நாம் வசிக்கிறதுக்கு வீடு இருக்கும் தானே. இப்போ அந்த புது உலகத்துக்கு நம்ம போக போகிறோம். எந்த அளவுக்கு பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, சொர்க்கத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, சொர்க்கத்தின் குணங்களை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு நீங்கள் அழகான மலராகிடுவீங்க. அதாவது தெய்வீக குணம் நிரம்பியவர் ஆகிடுவீங்க. இதுக்கு முன்னாடி நாம் விகாரங்களின் வசப்பட்டு முள்ளாக இருந்தோம். இப்போ பாபா நம்மளை மலராக்கிறார். மாயா ஒரேடியாக பாதி பேரை காலி பண்ணிடுது, சாப்பிட்டுடுது அப்படின்னு பாபாவுக்கும் தெரியும். ஸோ யார் வரதில்லையோ அவங்க மாயின் வசப்பட்டுட்டாங்கன்னு பாபாவை மட்டும் இல்லை நம்மளும் புரிஞ்சுக்கிறோம். பாபா கிட்ட வர்றதே கிடையாது. இந்த மாதிரி மாயை நிறைய பேரை விழுங்கிடுது. ஸோ அதனால தான் 1 வருஷம் டைம் கொடுக்குறாரு. அது குழந்தைய ஆகி நீ இட்டுட்டு வா. உடனே மதுபனுக்கு போக முடியாது இல்லையா? அந்த 1 வருஷத்தில் என்னென்ன டெஸ்ட் பேப்பர் வருது தாங்குதா? நாம் இப்படி செய்வோம், இது செய்வோம், யஜ்யத்துக்காக உயிரே கொடுக்க தயார், இப்படியெல்லாம் நல்ல நல்ல வார்த்தையை சொன்ன குழந்தையெல்லாம் விட்டுட்டு போகுது. இன்றைக்கி அவங்க இல்லை. இப்போ மாயா எவ்வளோ பெரிய எதிரி. அந்த மாயையோடு தான் உங்களுக்கு சண்டை, மனிதர்களோட கிடையாது. மாயை கூட எப்படி சண்டை நடக்குது அப்படின்னு உலகத்தினருக்கு தெரியாது. அந்த மாயையோடு சண்டை நடக்கிறது தான் இந்து தெய்வங்கள் கையில் இருக்கிற ஆயுதங்கள் எல்லாம். ஞான ஆயுதங்கள், யோக ஆயுதங்கள். அது ஸ்தூல ஆயுதங்கள் கிடையாது. இது உலகத்தினருக்கு தெரியாது. இப்போ குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா ஞானம்ங்கிற 3வது கண் கொடுத்துருக்கிறார். அதன் மூலமாக நீங்கள் இருட்டிலிருந்து இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆத்மாவுக்குத்தான் இந்த ஞானக்கண்ணை கொடுக்கிறார். அதனால தான் நீங்கள் உங்களை ஆத்மானு உணருங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ எல்லையற்ற தந்தையை நினைவு செய்யணும் நம்மளை ஆத்மானு உணர்ந்து. அதுதான் ஞானத்தின் 3வது கண். பக்தியில் கூட நீங்கள் பாபாவை நினைவு செஞ்சீங்க தானே. நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் அப்படியே உங்ககிட்ட சரண்டர் ஆகிடுவோன்னு சொன்னீங்க. எப்படி சமர்ப்பணமாகிறது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா என்ன இதுக்கு முன்னாடி? இப்போ தான் பாபா அதை சொல்லி கொடுக்குறார். ஸோ நாம் எப்படி ஆத்மா சின்ன புள்ளியாக இருக்கிறோமோ அதே மாதிரி தான் பாபாவும் இருக்கிறார். பாபாவுடைய ஜென்மம் அலௌகிக்க ஜென்மம் இல்லையா? தாயின் கர்ப்பத்தில் பிறக்கலை, உடல் எடுக்கலை, தனக்குன்னு சொந்த உடல் எடுக்கலை. குழந்தைகளாகிய உங்களுக்கு எப்படி நல்ல முறையில் படிப்பு சொல்லி கொடுக்குறார். ஸோ கல்பமாக இவர் தான் நமக்கு தந்தையாகிறார். நாம் கூட அவரை பாபா பாபான்னு சொல்கிறோம். பாபான்னா அப்பா இல்லையா? ஸோ அப்பா கூட குழந்தைகளேன்னு நம்மளை கூப்பிட்றார். அவரே டீச்சர் ரூபத்திலையும் ராஜயோகத்தையும் கற்றுக் கொடுக்குறார். அவரை தவிர வேறு யாருமே ராஜயோகம் கற்றுக் கொடுக்க முடியாது. இந்த ராஜயோகத்தின் மூலமாக உங்களை உலகத்துக்கே எஜமானராக ஆக்குறார். ஸோ அப்படின்னா அப்படிப்பட்ட தந்தையுடையவராக ஆகி அதே டீச்சருடைய கல்வியையும் நீங்கள் அடையணும் இல்லையா? இல்லையா? அப்பா ரோலும் பண்ணுறாரு, டீச்சர் ரோலும் பண்ணுறாரு. ஸோ அப்பாவுடையவராகி அவருக்கு மாணவராகவும் ஆகி ஞானத்தை அடையணும்ல. அப்படியே குஷியில் புல்லரிக்கணுன்றார்.
ஆனால் பாபாவுடையவர் ஆகியும் சீச்சி ஆனீங்க, காமத்தில் விழுந்தீங்கன்னா அந்த குஷி வராது. ஸோ எவ்வளவுதான் நீங்கள் தலையில் அடித்து சொன்னாலும் அவங்க நம்ம தர்மத்தை சார்ந்த சகோதரராக இருக்க முடியாது, காமத்தை விடலைன்னா. இங்கே மனிதர்களுக்கு எவ்வளோ குடும்ப பெயர்கள் சர்நேம் வைக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுடைய சர்நேம் பாருங்கள் எவ்வளோ பெருசு. இவர் பெரியதிலும் பெரிய கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா. அவரை யாருக்குமே தெரியல. சிவபாபாவையும் தெரியாது, ஏன்னா சர்வவியாபின்னு சொல்லிட்டாங்களே. பிரம்மா பற்றியும் யாருக்கும் தெரியல. பிரம்மா விஷ்ணு சங்கரருடைய படங்கள் வச்சுருக்கிறாங்க. பிரம்மாவை சூக்ஷ்மவாதனத்தில் காட்டிட்டாங்க. அப்போ மேலே இருக்கிறவருக்கு இங்கே வாழ்க்கை வரலாறு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் வாழ்க்கை சரித்திரமே இல்லாமல் பண்ணிட்டாங்க, எதுவும் தெரியாமல் இருக்கிறாங்க. சூக்ஷ்மவாதனத்தில் பிரம்மாவை காட்டுறாங்க. அப்போ பிரஜாபிதா பிரம்மா எங்கேருந்து வருவார்? சூக்ஷ்மவாதனத்தில் குழந்தைங்களை தத்தெடுக்க முடியும்? இது யாருக்குமே தெரியல. பிரஜாபிதா பிரம்மான்னு சொல்கிறாங்க. அப்போ அப்பா தானே, அப்பாவுடைய வாழ்க்கை சரித்திரம் தெரியணுமே, தெரியல யாருக்கும். சிவபாபா தான் சொல்கிறார், இந்த பிரம்மா என்னுடைய ரதம். பல ஜென்மங்களுடைய கடைசி ஜென்மத்தில் நான் இவருடைய உடலை ஆதாரமாக எடுத்து வரேன், இவர் உடம்புக்குள்ளே பிரவேசித்து இந்த ஞானத்தை சொல்கிறேன். ஸோ இந்த புருஷோத்தம சங்கம யுகம்தான் கீதையின் யுகம். கீதையின் பாகம் இங்கே தான் நடக்குது. தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இந்த கீதையுடைய சாரமே தூய்மை ஆகிறது தான். தூய்மையற்ற நிலையிலிருந்து எப்படி தூய்மை ஆகிறதுன்னு இந்த உலகத்தில் யாருக்குமே தெரியாது. அதுக்கான வழி சொல்கிறார். தூய்மை ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? தெய்வத்தோடு சேர்த்து எல்லாத்தையும் மறந்துடுங்க. ஆனால் இந்த மாதிரி சாது சன்னியாசிகள் ஒருபோதும் சொல்ல முடியாது. ஒரு தந்தையை மட்டும் நினைவு செஞ்சிங்கன்னா மாயையின் பாவ செயல்கள் எல்லாம் முடிஞ்சிடும், சாம்பல் ஆகிடும். நின்னா பாபா, நடந்தா பாபா, சர்வம் சிவமயம், சித்தமெல்லாம் எனக்கு சிவமயம் எல்லாம் சொல்கிறாங்களே, அந்த மாதிரி சதா சிவபாபாவுடைய நினைவிலேயே இருந்தீங்கன்னா பாவத்தை வென்றவர் ஆகிடுவீங்க. ஆனால் இந்த மாதிரி எந்த குருவும் ஒருபொழுதும் சொல்ல மாட்டாங்க. அவங்கள நினைக்க சொல்லிவிடுவாங்க, அவங்க ஃபோட்டோ வச்சு இல்லையா, அல்லது சிலையை வச்சு. இவர் எப்படி பிரம்மா ஆகிறாரு அப்படின்னு தந்தை புரிய வைக்கிறார். சின்ன வயசில் ஒரு கிராமத்து சிறுவனாக தான் இருந்தார் பிரம்மா பாபா. ஸோ முதல்ல, அதாவது சத்தியுகத்துடைய தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசாக 84 பிறவி எடுத்திருக்கிறார். அவர் முதல் ஜென்மம் எடுக்கும்போது புது உலகமாக இருந்த அதே பாரதம் இன்றைக்கி பழசாயிடுச்சு. இப்போ குழந்தைங்களுடைய புத்தி பூட்ட பாபா திறக்கிறார். ஸோ இந்த ஞானத்தை நீங்கள் புரிஞ்சிக்க முடியும், தாரணை பண்ண முடியும். இப்போ புத்திசாலி ஆகி இருக்கிறீங்க. இதுக்கு முன்னாடி புத்தியற்றவராக இருந்தீங்க. இந்த லக்ஷ்மி நாராயணன் புத்திசாலிகள். ஆனால் அவர்களே மறுஜன்மம் எடுத்து கலியுகத்தின் இறுதியில் புத்தியற்றவர்களாக ஆகிட்டாங்க. ஆனால் இவர்களே இப்போ இந்த ஞானத்தை பெற்று சொர்க்கத்தின் அதிபதியாக ஆக போகிறாங்க இல்லையா? கிருஷ்ணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார். பிறகு 5000 வருஷம் கழித்து கிராமத்து சிறுவனாக ஆகிறார். ஸோ இதை நீங்கள் நல்ல தாரணை செஞ்சு கண்டிப்பாக தூய்மையாகவும் ஆகணும் இல்லையா? அனைத்தையும் இழந்து கிராமத்து சிறுவனாக இருக்கிற நம்மளை உலகத்தின் அதிபதியாக ஆக்குறாருன்னா தூய்மை ஆனால் தான் ஆக முடியும். ஸோ தூய்மை ஆகணும். இங்கே முக்கியமான விஷயமே தூய்மையின் விஷயம்தான். பாபா மாயா எங்களை வீழ்த்திடுச்சு அப்படின்னு எழுதுகிறாங்க.
கண்கள் குற்றமானதாக ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறார், உங்களை ஆத்மானு உணருங்க. உடலுன்னு உணர்ந்து உடலை பார்க்குறதுனால தானே கண்கள் உங்களை ஏமாத்துது, கிரிமினல் ஆகுது. ஒரு ஒளியாக உணர்ந்து ஒளியை பாருங்கள், இப்போ தெய்வீகமாக இருக்கும். ஏன்னா இப்போ வீட்டுக்கு போகணும். உங்களை ஆத்மானு உணர்ந்துட்டிங்களா, ஆத்மா வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான். வேறு எந்த சிந்தனையும் வேண்டாம். பாபாவை நினைவு செய்யணும். கொஞ்ச காலத்துக்கு சரீர நிர்வாகத்துக்காக கர்மம் செஞ்சு பிறகு நாம் போயிடுறோம். இந்த பழைய உலகத்துடைய விநாசத்துக்காக சண்டை நடக்குது. ஸோ இந்த பழைய உலகம் அழிஞ்சு புதுசாகணும்ல, அதுக்கு ஏதோ ஒரு காரணம் வேணும்ல, அதுக்கு சண்டை நடக்குது. எப்படி நடக்குதுன்றதையும் பாருங்கள். நாம் தேவதை ஆகுறோம் அப்படிங்கிறது புத்தி மூலமாக புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இது ஞாபகம் இருக்கும் பொழுது அதை நினச்சி நீங்கள் பதற மாட்டீங்க. ஐயோ ஏன் இப்படியாச்சு, ஏன் இந்த நாடு இப்படி பண்ணுது, நமக்காக தான் நடக்குது. தெரிஞ்சு ஏன் பதறீங்க இல்லையா? ஏன்னா நமக்கு புது உலகமும் வேணும் தானே. அப்போ கண்டிப்பாக விநாசம் நடந்து தானே ஆகணும். அப்போ எதுக்கு டென்ஷன் ஆகணும் இல்லையா? நாம் ஸ்ரீமத் படி நம்முடைய புது உலகத்தை ஸ்தாபனை செஞ்சிட்ருக்குறோம். அழிக்கிற வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. அழியாமல் எப்படி புதுசு வரும் இல்லையா? இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ புது உலகத்தை ஸ்தாபனை பண்ணுற காரியத்தில் மட்டும் நம்ம பிஸியாக இருக்கணும். அழிக்கிற காரியத்தை அவங்க பார்த்துக்கிட்டோம். பாபா சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். தூய்மையற்ற எங்களை வந்து தூய்மையாக்குங்கன்னு தான் என்னை கூப்பிட்டீங்க. ஸோ அதனால தான் நான் வந்திருக்கிறேன். தூய்மையாகிறதுக்கான ரொம்ப ஈஸியான வழியை சொல்கிறேன். மன்மனாபவ இல்லையா? என் ஒருவனை மட்டும் நினைவு செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தூய்மையாகிடுவீங்க. மற்றதை நினைவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற விஷயங்களை பார்க்குறது கேட்குறதெல்லாம் அதுதான் நினைவு வரும். அப்புறம் எப்படி பாபா நினைப்பீங்க? அதனால தான் பார்த்தும் பார்க்காம கேட்டும் கேட்காம இருந்து பாபா ஒருவரை மட்டும் நினைவு செய்யுங்கன்னு பாபா சொல்கிறார். பகவான் சொல்கிறார். ஆனால் மனிதர்கள் பகவான்ற இடத்துல கிருஷ்ண பகவான்னு போட்டுட்டாங்க. சிவன் சொல்கிறதுக்கு பதிலாக. ஆனால் தந்தைக்கு அடுத்தபடி தான் ஸ்ரீ கிருஷ்ணர். கிருஷ்ணரை ரொம்ப அன்பு செய்கிறாங்க. ஆனால் உண்மையிலே உலகத்துக்கு அதிபதியாக கிருஷ்ணர் தான் ஆகிறார். சிவபாபாவோ பரந்தாமத்துக்கு தான் அதிபதியாக இருக்கிறார். சூக்ஷ்ம வதனத்திலேயோ எதுவுமே நடக்கிறது கிடையாது. எல்லோரையும் விட முதல் நம்பரில் இருக்கிறவர் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால தான் அவர் மேலே அவ்வளோ அன்பு வைக்கிறாங்க. மற்றவங்களாம் அவருக்கு பின்னாடி தான் வராங்க. சொர்க்கத்துக்கு எல்லாரும் போயிட முடியாது இல்லையா? இந்த ஞானத்தை எடுக்கணும், முயற்சி பண்ணணும், தூய்மையாகணும், அப்போ தான் போக முடியும். அதனால் இனிமையிலும் இனிமையான குழந்தைங்களுக்கு அளவற்ற குஷி இருக்கணும். யாராலையும் போக முடியாத இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ இங்கே செயற்கையான குஷிலாம் இல்லை, அதை நினச்சி உள்ளேருந்து வரணும். அந்த சந்தோஷம் வெளிப்புறமாக நடிக்கிறது கிடையாது. ஸோ பாபா கிட்ட வெளியிலேருந்து விதவிதமான குழந்தைங்க வராங்க. அந்த மாதிரி இன்னும் வருவாங்க. அவங்க ஒருபோதும் தூய்மையாகவே இருக்க மாட்டாங்க, விகாரத்தில் இருப்பாங்க. பிறகு எதுக்காக வரீங்க அப்படின்னு பாபாவும் புரிய வைப்பார். ஏன்னா இங்கே வர்றது தூய்மை ஆகிறதுக்கு. அப்போ இங்கே தூய்மையாக இல்லைன்னா எதுக்கு வரீங்க? என்ன பண்ணுறது பாபா, என்னால் தூய்மையாக இருக்க முடியல, அதே நேரத்தில் தூய்மை ஆகணும்னு விரும்புகிறேன், இந்த முரளி கேட்காமலும் இருக்க முடியல, அதனால் தினமும் வரேன் அப்படின்னு சொல்கிறாங்களாம். ஏன்னா சில சமயம் எப்போவாச்சும் அம்பு தைக்கவும் செய்யும், புத்தியை டச் பண்ணவும் செய்யும். நீங்கள் இல்லாமல் எங்களுக்கு யார் சத்கதி கொடுக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லுவாங்களாம். சொல்லிவிட்டு உட்காந்துக்கிறாங்க. மாயா அவ்வளோ பவர்ஃபுல்லானது. பாபா நம்மளை தூய்மையற்ற நிலையிலேருந்து தூய்மையாக அழகாக ஆக்குறாருன்ற நிச்சய புத்தி இருக்குது. இருந்தாலும் தூய்மை இழந்துடுறாங்க, மாயின் வசமாகிடுறாங்க இல்லையா? அழகு போனாலும் பரவாயில்ல, உயிரே போனாலும் பரவாயில்லன்ட்டு விகாரத்தில் விழுந்துடுறாங்க. ஆனால் என்ன பண்ணுறது? ஸோ பாபா உண்மையை சொல்கிறார். பாபா கிட்ட உண்மையை சொல்லியிருந்துருக்குறாங்க அவங்க. இப்போ கண்டிப்பாக அவங்க திருந்தி இருப்பாங்க.
இவர் மூலமாக தான் நாம் திருந்த முடியும் அப்படின்ற நிச்சயம் அவருக்கு இருந்தது. ஸோ அவர் ரெகுலராக கேட்டிருந்தாருன்னா கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் அம்பு தைக்க தான் செய்யும், தைக்காமல் இருக்கவே இருக்காது இல்லையா? இந்த சமயம் எத்தனை நடிகர்கள் இருக்கிறாங்க, அதாவது ஆத்மாக்களை சொல்கிறார். ஒருத்தர் மாதிரி இன்னொருத்தருடைய தோற்றமும் இருக்காது, நடிப்பும் இருக்காது. ஸோ ஒரு கல்பம் முடிஞ்ச அடுத்த கல்பத்தில் அதே தோற்றம் வரும், அதே தோற்றத்தில் அதே பாகத்தை அவங்க நடிப்பாங்க திரும்ப. ஏன்னா ஆத்மா அழிவற்றது இல்லையா? எல்லா நடிகர்களும் மிகச்சரியான பாகத்தை ஏற்று நடிச்சிட்டு இருக்கிறாங்க. இது சிறிய பாகம் இல்லை, பெரிய பாகம் இல்லையா? ஸோ மிக சரியாக அதே பாகத்தை ஏற்று நடிக்கிறாங்க. இதில் கல்பத்துக்கு எந்த வித்தியாசமும் நடக்காது. முந்தைய கல்பத்தில் என்ன இருந்துச்சோ அதே தான் அடுத்த கல்பத்தில் நடக்கும். ஒவ்வொரு கல்பத்திலையும் அதே தான் தொடரும். எல்லா ஆத்மாக்களுமே அழிவற்றவர்கள் தான். அவர்களுக்குள்ள அந்த நடிப்பின் பாகம் கூட அழிவற்றதாக பொருந்தி இருக்குது. ஸோ பாபா எவ்வளோ புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் குழந்தைங்க மறந்துடுறாங்க. அதனால தான் மற்றவங்களுக்கு அவங்களால புரிய வைக்க முடியல. இதுவும் நாடகத்தில் பதிவாகிருக்குது. ஒவ்வொரு கல்பமும் ராஜ்யம் கண்டிப்பாக ஸ்தாபனை ஆகிடுது. சத்தியுகத்தில் ரொம்ப கம்மியானவர்கள் தான் வருவாங்க, அதுவும் வரிசைக்கிரமமாக தான். ஏன்னா இங்கே வரிசைக்கிரமமாக தானே இருக்கிறாங்க, இதை வச்சு தானே அங்கேயும் வருவாங்க. ஸோ அவங்கவுங்களுடைய பார்ட் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும், வேறு யாரும் தெரிஞ்சிக்க முடியாது. நல்லது. அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தை பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, உண்மையான தந்தைக்கிட்ட எப்போவுமே உண்மையாக தான் இருக்கணும், முழுசாக சமர்ப்பணமாகணும் பாபா கிட்ட. ஞானத்தை நல்லா தாரணை பண்ணி புத்திசாலியாகணும். உள்ளுக்குள்ளே ஆழமான குஷியில் இருக்கணும். ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு குஷியை கெடுத்துக்கக்கூடாது இல்லை. ஸ்ரீமத்தை மீறினாலே குஷி காணாமல் போயிடும். வரதானம் நாடகம் என்ற கருத்தின் அனுபவத்தின் மூலம் சதா சாட்சி நிலையில் இருக்கக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், நாடகம்ன்ற கருத்தில் யார் அனுபவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எப்போவுமே சாட்சி நிலையில் நிலைச்சிருப்பாங்க. அதனால் ஒரே சீரான ஆடாத அசையாத மனநிலையும் அவங்களுக்கு அனுபவமாகும். எது நடந்தாலும் நாடகத்தில் இப்படி ஒரு பார்ட், நாடகத்தில் இப்படி ஒரு பார்ட்னு அப்படி விலகி நாடகத்தை பார்க்குறேன். கணவன் டார்ச்சர் பண்ணாலும் சரி, மனைவி டார்ச்சர் பண்ணாலும் சரி, குழந்தைங்க டார்ச்சர் பண்ணாலும் சரி, மேலதிகாரி டார்ச்சர், எல்லாம் நாடகத்தில் ஒரு பார்ட்டு நடந்துகிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு வேடிக்கை மட்டும் பார்த்தால் அவங்க மனநிலை ஆடுது. நாடகத்தில் அவங்க பார்ட்டு நடிக்கிறாங்க, நான் ஏன் அதுக்கு டென்ஷன் ஆகணும்? அப்போ ஆடாத அசையாதவர்களாக இருப்பாங்க. அப்படி இருந்தால் தான் மார்க்கு. ஸோ இதுக்கு ஆதாரம் என்ன? நாடகம்ன்ற அந்த ஞானம். இதில் யார் அனுபவியாக இருக்கிறாங்களோ நாடகன்ற ஞானத்தில், அவங்க ஒருபோதும் தீய விஷயத்தில் கூட தீயதை பார்க்க மாட்டாங்க, நல்லதை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா எல்லாத்துலேயும் இது நாடகம். இந்த நாடகத்தில் ஒவ்வொரு காட்சியிலையும் நன்மை தான் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அதில் சுயநன்மைக்கான பாதை தான் தென்படும் இல்லை, அதுலேயும் நன்மை தான் இருக்கும். விலகி சாட்சியாக பார்ப்பாங்க. ஏன்னா தீமைக்கான கணக்கு ஒரு டைமில் முடிஞ்சிடும் இல்லை, அது முடிஞ்சு தானே ஆகணும். ஸோ அப்போ அதுலேயும் நன்மை தானே இருக்குது. நன்மை செய்யக்கூடிய தந்தையின் குழந்தைகளாக ஆகியிருக்கிறீங்க. நீங்கள் இருக்கிறதும் நன்மைக்கான யுகம். அப்போ எதுக்கு கவலைப்படணும்? ஸோ இந்த ஞானம், நன்மை செய்யக்கூடிய தந்தை நன்மை செய்யக்கூடிய யுகத்தில் இருக்கிற அப்படிங்கிற அந்த ஞானமும் அனுபவமும் உங்களை ஆடாத அசையாதவராக ஆக்கிடும். ஸோ இது சதா ஞாபகம் இருக்கணும். ஸ்லோகன். ஸோ யார் நேரத்தை விலை மதிப்பற்றதாக புரிஞ்சிக்கிட்டு அதை வீணாக்காமல் பயன்படுத்துகிறாங்களோ அவங்க தான் அந்த நேரத்தை வெற்றியுடையதாக ஆக்குறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஏமாற மாட்டாங்க மாயக்கிட்ட ஒருபொழுதும் இல்லையா. அந்த நேரத்தை வீணாக்கவே இல்லைன்னா ஏமாற மாட்டாங்க. ஒரு செகண்டு கூட வீண் விஷயமே பண்ண மாட்டேன், அந்த உலக ஸ்தாபனைக்கான விஷயத்தில் மட்டுமே இருக்கிறன்னும் போது எப்படி மாயை ஏமாற்ற முடியும்?
அவிக்தேஷரா, அவிக்த மதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். ஞான பொக்கிஷத்தின் மூலம் இந்த நேரத்திலேயே முக்தி ஜீவன் முக்தியின் அனுபவம் செய்யணும். துக்கம் மற்றும் அசாந்திக்கான காரணம் எதுவாக இருந்தாலும், விகாரமாக இருந்தாலும் அதிலிருந்து முக்தி அடையுங்க. ஒருவேளை ஏதாவது விகாரம் வந்தால் கூட அதை வெற்றி அடைஞ்சிடணும், தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. நிறைய வீண் எண்ணங்கள் மற்றும் விகார எண்ணங்கள், தீய காரியங்கள் இதிலிருந்தெல்லாம் முக்தி அடையணும். இதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தி நிலை. இப்போவே ஞான பொக்கிஷத்தின் மூலமாக இது எல்லாத்துலேருந்தும் விடுபடுங்க, இந்த ஞானத்தை வச்சு. இல்லை, ஏன்னா அந்த முக்தி அடைஞ்சால் தான் மற்றவர்களுக்கு நாம் முக்தி கொடுக்க முடியும். அதனால் எங்கே முக்தி அடைகிறது? அவ்வளோ துக்கம் வாழ்க்கையில் நடந்துச்சு, பரவாயில்ல. அசாந்தி இருக்குது, பரவாயில்ல. அதுலேருந்து விலகிடுங்க, புத்தியை டக்குன்னு வெளில வந்துடுங்க. நான் சுதந்திரமான தூய்மையான ஆத்மா. விகாரம் இருக்குதா, டக்குன்னு வெளில வந்துடுங்க. இல்லை, அதுலேருந்து முக்தி அடைங்க. ஏதாவது விகாரமே வந்தாலும் டக்குன்னு வெற்றி அடைஞ்சிடுங்க. எவ்வளோ நேரம் அதிலே விழுந்துட்டு கிடக்குங்க, டக்குன்னு ஏந்திரிச்சிடணும். ஒரு தடவை விழுந்துட்டால் ஏந்திரிச்சிடணும். இல்லையா, மாயை வந்துக்கிட்டே தான் இருக்குதுன்னு சொல்கிறாரு. அதுக்காக விழுந்துக்கிட்டே இருக்கக்கூடாது, டக்குன்னு ஏந்திரிச்சிடணும். தோல்வி அடையக்கூடாது, இனி தோக்கக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கை இருக்கணும். அப்போ வீண் எண்ணமும் டக்குன்னு முற்றுப்புள்ளி வச்சுட்டு, அந்த முற்றுப்புள்ளியை எப்படி வைக்கணும்னா, டக்குன்னு சக்திசாலியான எண்ணங்களாக மாற்றும்போது தான் அது முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தானாக அது நிற்கணும்னா நிற்காது. டக்குன்னு ஸ்டீரிங் வீலை நல்ல விஷயத்தின் பக்கம் திருப்பிடணும், அதாவது நல்ல எண்ணங்களின் பக்கம். தீய காரியங்களிலிருந்து நல்ல காரியங்களின் பக்கம் திருப்பணும். ஸோ அப்போ முக்தி அடைஞ்சிடுவீங்க. இதுதான் ஜீவன் முக்தி நிலையம். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.